ஒரு நாள் காலை விவசாயி தன் வயலை பார்க்க வருகிறார். அப்போது வயலின் ஓரத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் கூடு கட்டியிருக்கும் தாய்க்குருவி தன் குருவியை பார்த்து புன்னகையுடன், "ஏ சிட்டுக்குருவியே, உன் குஞ்சுகள் எல்லாம் சுகமா இருக்காங்களா?" விவசாயியை பார்த்து தன் தலையை ஆட்டிவிட்டு சத்தமிட்டு, "சுக் சுக், ஆமையா, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த வயலும் மரமும்பான் எங்களின் வீடு." "அப்படியா? நீங்க பத்திரமா இருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அறுவடை நேரம் நெருங்கி வருது. நீங்க வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்குமே." சியுக், தெரியும் ஐயா. உங்க பயிர்களை நாங்க தொந்தரவு செய்ய மாட்டோம். இந்த வயல் முழுக்க உங்களின் உழைப்புன்னு எங்களுக்கும் தெரியும். "அது சரி, ஆனா நான் சீக்கிரமே அறுவடைய தொடங்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என் அண்ணன் மகனை வர சொல்லி வேலைய ஆரம்பிக்க சொல்லலாம்னு இருக்கேன்." சற்று அமைதியாக, "ஓ, அப்படியா? நல்லது ஐயா. யார் வந்து வேலை செய்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்." "என்னப்பா இது, என் அண்ணன் மகன் இன்னும் வரலையே? சரி, அப்போ நான் நாளைக்கு என் வேலைக்காரர்களை வரச் சொல்லி அறுவடை செய்ய சொல்றேன்." "சரி ஐயா, நீங்க கூப்பிடுற ஆட்கள் வரட்டும்." 2 நாள் கழித்து யாரும் வராததால் கோபத்துடன், "சி, எல்லாரும் சும்மா சொல்றாங்களே தவிர யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, நாளைக்கு நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன். நானே இறங்கி அறுவடைய ஆரம்பிக்கப் போறேன்." உடனே வேகமாக தன் குஞ்சுகளை பார்த்து, "சீக் சீக், குஞ்சுகளா, உடனே கிளம்புங்க. இப்பதான் உண்மையான ஆபத்து வந்திருக்கு. எஜமானர் தானே வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. அவரே வேலை செஞ்சா அது நிச்சயம் நடந்தே தீரும். வேற இடத்துக்கு போலாம் வாங்க." ஒரு வேலையை அடுத்தவர்களை நம்பியிருந்தால் அது தள்ளிப் போகும். ஆனால் நாமே செய்ய தீர்மானித்தால் அது உடனே நிறைவேறும். இது பொதுவாக வழங்கப்படும் விவசாயியும் சிட்டுக்குருவிகளும் என்ற கதையின் உரையாடல் வடிவம்.